வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கிளிநொச்சி ஏனையின் வீதி கந்தசுவாமி கோயிலடியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்றைய தினம் காலை 5:45 மணியளவில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்து அரசு பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணேசபுரம் கிளிநொச்சியை சேர்ந்த 75 வயதுடைய குமரேஸ்வரன் யோகலிங்கம் என்பவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடமராட்சி கிழக்கு தாளையடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் 40 பயனாளிகளுக்கு மீன்பிடி படகுகள் வழங்கப்படவுள்ள நிலையில் நேற்றைய தினம் முதல் கட்டமாக 20 பயனாளிகளுக்கு படகுகள் வழங்கி வைக்கப்பட்டன. வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் சங்கங்களின் சமாசத்திற்கு உட்பட்ட துணை சங்கங்களின் 20 பயனாளிகளுக்கு சமாச தலைவர் தங்கரூபனால் தாளையடி நன்னீர் திட்ட அலுவலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது. 40 படகுகளுக்குமான இயந்திரங்கள் இன்னும் சில நாட்களில் தாளையடி நன்னீர் திட்ட அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்படும் எனவும் 5 வருடங்களுக்குள் கையளிக்கப்பட்ட படகு மற்றும் இயந்திரத்தை விற்பனை செய்தால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என சமாச தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி 10 முதல் 12ஆம் திகதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரா தெரிவித்துள்ளார். விடைத்தாள் மதிப்பீடு நேற்று முன்தினம் 64 மையங்களில் தொடங்கியுள்ளதாகவும் 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் திகதி நடைபெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சிங்கள மொழியில் இருந்து 2,44,092 மாணவர்களும் தமிழ் மொழியில் இருந்து 79,787 மாணவர்களும் உட்பட மொத்தம் 3,23,879 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயத்தில் ஒரு தெளிவான பதிலை வழங்கி அவர்களின் உறவுகள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நீண்ட காலமாக விசாரணை எதுவுமின்றி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சமூக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது எமது அரசின் கடமையாகும். ஆக்கப்பட்டோர் விடயத்திலும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்து அவர்களின் உறவுகள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகளை ஏற்படுத்த வேண்டும். எமது பகுதியில் போதைப் பொருள் பிரச்சனையும் உள்ளது. இரும்பு கரம் கொண்டு அவற்றை ஒடுக்க வேண்டும். தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி எமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதற்கு உதவி செய்ய புலம்பெயர் உறவுகள் காத்திருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு உரிய இரட்டை குடியுரிமை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தேமுதிக போட்டியிடும் என்றும் வேட்பாளர் யார் என்பதை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவிப்போம் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் பிறந்து வளர்ந்த ஊரான ராமானுஜபுரத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாருக்கு அதிகாரம் என்ற போட்டிதான் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. எல்லோரும் ஒற்றுமையாக சென்றால் நாட்டுக்கு நல்லது என்றார். ஆபாச பட நடிகைக்கு முறைகேடாக பணம் அளித்த வழக்கில் தனக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்தி வைக்க கோரி டொனால்ட் ட்ரம்ப் தாக்கல் செய்த மனு சமீபத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இருந்த நிலையில் தனக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்த உத்தரவிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனை எதிர்த்து குடியரசு கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட்டார். அப்போது ஆபாச பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே தொடர்பு இருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் நடிகையுடன் இருந்த தொடர்பு குறித்து வெளியே சொல்லாமல் இருப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நடிகைக்கு $1.3 லட்சம் வழங்கியதாக கூறப்படுகின்றது. இந்த பண பரிமாற்றத்தை மறைப்பதற்காக தனது நிறுவன கணக்குகளில் ட்ரம்ப் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தவிர தேர்தல் முடிவுகளில் தவறான தாக்கத்தை ஏற்படுத்த ஆதரவாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட பிரச்சார நிதியை ட்ரம்ப் முறைகேடாக
பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட நியூயார்க்கில் உள்ள மேன்ஹாட்டன் குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு உறுதி செய்தது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் மீது குற்றவியல் வழக்கில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது அதுவே முதல் முறையாகும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளமை இதன்போது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியை முன்னாள் தலைவர் ஸ்டீவன் ஸ்மித் வழிநடத்த உள்ளார். எதிர்வரும் ஜனவரி 29 ஆரம்பமாகும் இத்தொடருக்கான 16 வீரர்கள் கொண்ட டெஸ்ட் அணியை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நேற்று அறிவித்துள்ளது. அதில் ஸ்டீவன் ஸ்மித் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கமான ஆஸ்திரேலிய அணி தலைவர் பேட் கமின்ஸ் தனது 2வது குழந்தையின் பிறப்புக்காக விடுமுறையில் உள்ள நிலையில் ஸ்மித்துக்கு இலங்கையுடனான தொடருக்காக அணியை வழிநடத்தும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 35 வயதான ஸ்மித் கடந்த 2018 ஆண்டு பந்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஈடுபட்டதை தொடர்ந்து தலைவர் பதவியில் இருந்து 2 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி ஜனவரி 29 2வது போட்டி பிப்ரவரி 6 காலையில் ஆரம்பமாகும். இவ்விரு போட்டிகளும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 தொடக்கம் 2025 சுழற்சியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் ஏற்கனவே இறுதிப் போட்டியில் விளையாடுவதை உறுதி செய்துள்ளன. எனவே ஆஸ்திரேலியா 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிண்ணத்தை வெற்றி கொள்வதற்காக எதிர்வரும் ஜூன் 11 முதல் அடுத்த 4 நாட்களுக்கு லொர்ட்ஸில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.